என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியா இருந்தாலே நம்மளுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனசு லேசா போச்சு. இந்த மாதிரி நாங்கெல்லாம் பண்ணணும். ஓ, எல்லாரும் வந்தாங்க. சந்தோஷமா இருந்தோம். அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, அந்த பாரம் பாரு இவங்கெல்லாம் வந்தாங்க, பேசினாங்க. மனசே பாரம் இல்லாம போச்சு அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு பேசினா அவங்க வந்து அவங்க பாரு அவங்க கதையை கேட்டதுலேருந்து எனக்கு மனசே வலிக்குது அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுடைய மனச வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதல் படுத்தி நிம்மதிய அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம வந்து வந்து ஒரு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள அதிக சுமைய வச்சு ஏத்தக்கூடாது. அவங்களுக்கு எத்தன இதா நம்ம வந்து அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு குடுத்து, அவங்களுடைய பாரத்த நம்ம கொஞ்சம் குறைச்சோம்னா, நம்மளுக்கு ஒரு இது எப்ப போனாலும் யார் இருந்தாலும் சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி போனோம்னா, அந்த அம்மா கரெக்ட்டா அந்த ஒரு தீர்வு சொல்றாங்க. அதனால அத பத்தி நம்ம பேசிக்கலாம். அ ஏன் நம்ம இப்படியே உட்காந்துருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தீர்வு காண்றதுக்குன்னு ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் எல்லாம் மனசு சமாதானமா சொல்லும்போது, அவங்களும் நல்லா மனசுக்கு இதமா, நல்லா அவங்களுடைய மனச புரிஞ்சு, "ஓ! இவங்களுக்கு இதுதான்" அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அறிவுரை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் ஏத்துக்குவாங்க, ஒவ்வொருத்தர் ஏத்துக்க மாட்டாங்க. அறிவுரை எல்லாமே கேட்கறதா இருந்துன்னா, இதே இல்ல. பேலன்ஸும் இல்ல. அ இ ஈக்குவலும் இல்ல. அந்த மாதிரி. சாமி சாமி கும்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே வந்து வீட்ல ஒரு காலையில ஒரு தீபம் ஏத்தி, சாமி கும்பிட்டு, ஒரு 2 நிமிஷம் வீட்லயே நம்ம சாமி கும்பிட்டு, சாயந்தரம் விளக்கு பத்த வச்சு, சாமி கும்பிட்டு அப்படிங்கும்போது, அந்த ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாமே அந்த வாசம், அந்த இதெல்லாம் வந்து மனசுக்கு நம்மளுக்கு நல்ல நிறைவா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்த போக்குற மாதிரி நம்மளுக்கே மனசு நிறைவா இருக்கும். பாரு இன்னைக்கெல்லாம் விளக்கெல்லாம் பத்த வச்சோம், விளக்கெல்லாம் தொடச்சோம், அது பண்ணணும் அப்படிங்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். வேற என்னாச்சும் ஒண்ணு யாருக்காச்சும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டோம்ன்னு வைங்க, அப்ப மனசு நிம்மதி இல்லாம அல்லாடும். அடே நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து அல்லாடும். அப்ப வந்து நம்ம வந்து சாமிய கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சாமி அவங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டேன். ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஏதோ ஒண்ணு வழியில அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதவி செய்யற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டோம்னா நம்ம மனசு நல்லா இருக்கும். யாருக்கும் எந்த டைம்லயும் நம்ம வந்து ஒரு தீங்கு நினைக்காம நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். இதே மாதிரி இன்னும் வேற என்னாச்சும் சில விஷயங்களை பத்தி அடுத்த எபிசோட்ல சொல்றேன். இந்த மாதிரி உங்க வீட்ல யாருக்காச்சும் இப்ப பேசியிருக்காங்களா, பண்ணியிருக்காங்களான்னு நீங்க இதுல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.